பிரான்சில் கடந்த சில மாதங்களாக எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து வருவது நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் தொழிலாளர்களின் வாங்குதிறனை பாதுகாக்கவும் இந்த கோடையில் குறைந்தபட்ச ஊதியம் தானாகவே அதிகரிக்கப்படலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். புள்ளி விவரங்களுக்கு அமைய கடந்த ஓராண்டில் டீசல் விலை 23% மற்றும் பெட்ரோல் விலை 10% அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்த பணவீக்கம் மார்ச் மாதத்தில் 1.7% உறுதி செய்யப்பட்டுள்ளது. எரிசக்தி சந்தையில் நிலவும் பதற்றங்கள் காரணமாக 2026 ஆண்டிற்கான பணவீக்க முன்னறிவிப்பை 1.9% அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. பிரெஞ்சு சட்டத்திற்கு அமைய பணவீக்கம் 2% என்ற வரம்பை தாண்டும் போது அடுத்த 2 மாதங்களில் குறைந்தபட்ச ஊதியம் தானாகவே உயர்த்தப்பட வேண்டும். தற்போதைய சூழலில் வசந்த காலத்தின் இறுதியில் அல்லது கோடை காலத்தின் தொடக்கத்தில் இந்த 2% வரம்பு தாண்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட தொழிலாளர்களை பாதுகாக்க இந்த ஊதிய உயர்வு அவசியம் என்றாலும் இது மற்ற துறைகளின் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் என அஞ்சப்படுகிறது. நிறுவனங்கள் தங்கள் கூடுதல் தொழிலாளர் செலவினங்களை ஈடுகட்ட தயாரிப்பு மற்றும் சேவைகளின் விலைகளை உயர்த்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எரிபொருள் விலை உயர்வால் பிரெஞ்சு குடும்பங்களுக்கு மாதம் சராசரியாக 30 யூரோ கூடுதல் செலவு ஏற்படுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கார் மற்றும் எண்ணெய் மூலம் இயங்கும் வெப்பமூட்டும் வசதிகளை நம்பியிருப்பவர்கள் அதிக பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகின்றமை குறிப்பிடத்தக்கது.